ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம டெய்லி இரண்டு பழமொழிகள் படிக்க சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதன் அடிப்படையில இன்னைக்கு டே 12, 13, 14 மூணுமே சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த தர்மம் செய்ய பாவம் போகும் அப்படிங்கக்கூடிய அந்த சுற்றொடருக்கு என்ன பழமொழி மட்டும் படிச்சுக்கோங்க. அரண் செய்ய அல்லவை நீங்கி விடும், அது மட்டும் படிச்சா போதும். புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்குன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க போதுமானது. செல்வத்தை தேடுவதற்கு வேண்டிய புறச் செயல்களை செய்ய வறுமை நீங்கி செல்வமானது பெருகும். அதுபோல நல்ல தர்மங்களை செய்ய பழைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். புரியுதுங்களா? என்னவாமா, நல்ல தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யுங்கப்பா. எல்லாம் உங்களை பிடிச்சிருக்கிற பழைய எல்லா ஜென்ம பகை எல்லா பாவங்களும் சரியா போயிரும், நீங்கி உங்களை விட்டு போயிரும் அப்படிங்கிறாங்க. ஆதலால் தர்மம் செய்யும் இடத்தின் தகுதிகளை அறிந்து செய்த காலத்திலே தர்மம் செய்பவர்களுக்கும் அவர்கள் செல்லும் மறுமை உலகத்தின் கண் அதனால் நன்மை உண்டாகும். புரியுதுங்களா? நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லித்தரேங்க. முதல்ல இதுல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வாசிச்சு முடிச்சுட்டு ஃபுல் மீனிங் சொல்லித்தரேன். அரண் செய்பவருக்கும் அற ஒளி நோக்கி திறந்தெறிந்து செய்தகால் செல் ஒளி நன்றாம். புறஞ்செய்ய செல்வம் பெருகும், அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும். அறம் செய்பவரும் தகுதி உடையவருக்கே அதனை செய்வதனால்தான் அறத்தின் பயனை உண்மையாக அடைவார்கள். அதாவது அறம் செய்யறன்னு முடிவு பண்ணிட்டீங்கப்பா, ரொம்ப பணக்காரவங்களா இருக்கிறவங்களுக்கு, செல்வந்தர்கள், அப்புறம் ராஜாக்கள், அவங்களுக்கு எல்லாம் பண்றதெல்லாம் கிடையாது. யாருக்கு பண்ணுனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஏழை எளியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் பண்றதுனாலதான் உங்களுக்கு சரியான அறமாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும் அப்படிங்கிறது என்னங்க? பழமொழி. அறம் செய்ய பாவம் நீங்கும் அப்படிங்கிறது என்னங்க? கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஃபுல்லா நான் இங்க இப்ப நார்மலா என்ன இருக்குன்னு பாக்கலாம். தர்மம் செய்ய பாவம் போகும். செல்வத்தை ஈட்டுவதற்கு தேவையான புறச் செயல்களை செய்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அதுபோல நல்ல தர்மங்களை செய்தால் பழைய பாவம் அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறுகிறது. இதன் பொருள், தர்மம் செய்வதன் மூலம் ஒருவரின் பாவங்கள் நீங்கும். எனவே தர்மம் செய்யும் போது தகுதியானவருக்கு சரியான டைம்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு, இப்ப ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. அவ்வாறு செய்தால் தர்மம் செய்வர்களுக்கு இந்த பிறவியிலும் மறுமை உலகிலும் நன்மை உண்டாகும். அறஞ்செய்பவருக்கும் அறவொளி நோக்கி திறந்தெறிந்து செய்தகால் செல்வொளி நன்றாம். அதாவது இந்த வரிகள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அறம் செய்பவர்கள் அறநெறியை ஆராய்ந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து செய்யும் போது அவர்களின் எதிர்கால பாதை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புறஞ்செய் செல்வம் பெருகும், அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும். புறஞ்செயல் அப்படின்னா செல்வத்தை ஈட்டுவதற்கான புற உலக செயல்களை செய்யறதுதான் இந்த புறஞ்செயல். அறஞ்செயல் அப்படின்னா தர்ம காரியங்கள் போன்ற அற செயல்கள் செய்யறது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க விளக்கம். செல்வத்தை ஈட்ட உழைக்க வேண்டும், அறம் செய்வதன் மூலம் தீமைகள் நீங்கும். புரியுதுங்களா? அடுத்துங்க, அறம் செய்பவரும் தகுதி உடையவருக்கே அதனை செய்வதனாலதான் அறத்தின் பயனை உண்மையாக அடைவார்கள். அறம் செய்யறவங்க தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே தர்மம் செய்ய வேண்டும். அப்பதான் அறத்தின் உண்மையான பயனை பெற முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முடிஞ்சதுங்க. அப்போ அறம் செய்ய நல்லவை நீங்கிவிடும் அப்படிங்கிறது பழமொழி. அறம் செய்ய பாவம் நீங்கும் அப்படிங்கிறது என்னங்க? கருத்து. அடுத்து 24. அவன் மயக்கம் தெளியவில்லை. இது எப்படின்னா ஒரு ஒழுக்கம் தவறுதலான ஒரு செயலை இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. தொடியணிந்த தோள்களையும் மடப்பத்தையும் உடையவரான பரத்தையர்களின் மார்பினை தன் மார்பிலே சேர்த்து கொண்டவனாக அவர்களுடைய மார்பிலே நம் தலைவன் மயங்கி கிடக்கின்ற அச்செயலானது முறைமை உடையதன்று. அதனை நீ அவன் பால் சொல்லாதிருப்பாயாக, அவங்கிட்ட நீ சொல்லாம இருப்பாயாக பாணனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடக்கூடியவர் அவர். பாணனே, பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் என்பது எவருக்குமே முடியாத செயலாகும். அதாவது தூங்குற மாதிரி நடிக்கிறவனா எழுப்புற அப்படிங்கிறது யாராலையும் முடியாத காரியம் அப்படிங்கிறாங்க. தொடித்தோல் மடவார் மறுமந்தம் ஆகம் மடுத்து அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப நெறியல்ல சொல்லல் நீ பாண அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. அப்ப நீங்க இங்க படிக்க வேண்டியது அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படிங்கிறதுக்கு அந்த பழமொழிக்கு என்னங்க சொற்றொடர்? அவன் மயக்கம் தெளியவில்லை. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தலைவனுக்காக தலைவியிடம் சமரசம் பேச வந்த பாணனிடம் தலைவனின் பரத்தையர் மோகம் இன்னும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறி தலைவி என்னங்க சொல்றாங்க?
மறுத்து சொல்லுகிறாள். கெட்ட பெண்கள் கிட்ட போயிட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை தான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. தலைவி சொல்றாங்க, இல்லப்பா அவர் இன்னும் அதே மோகத்துலதான் இருக்காரு, அவர் அந்த நித்திரையில இருந்து வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்க, அதேதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகே. 25 அறிந்து செய்யும் அறியாமை செயல். அறிந்தே செய்யக்கூடிய அறியாமை செயலுங்கிறாங்க. செறிந்த மடல்களையுடைய அழகிய தாழை மரங்கள் பொறிந்து இருக்கும் கடற்கரைக்கு உரிய தலைவனே, முல்லை கொடிக்கு தேரினையும் மயிலுக்கு போர்வையினையும் முன்காலத்திலே கொடுத்தவர்களை கேள்வி வாயிலாக நாமும் அறிந்துள்ளோம். ஆகவே சொல்ல போனோம்னா சான்றோர்களுக்கு அவர்கள் அறிந்தே செய்யும் அறியாமை செயல்களுக்கு கூட சிறப்பையே தருவதா இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிந்தும் சொல்லின் நெறிமடர் பூந்தழை நீடு நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோருக்கு அணி. பாரியும் பேகனும் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் அளித்தனர் அப்படின்னு புலவர்கள் போற்றுவர். அவை கொடுத்தற்கு உரியன அன்றன அறிந்தும், அது கொடுக்க தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட அறியாதார் போல அவர்கள் கொடுத்தலால் அவர்கள் சிறப்படைந்தனர். சான்றோர் பெருமை இதனால் கூறப்பட்டது. அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்பது பழமொழி. அறிந்தே செய்யும் மடமை செயலும் சான்றோருக்கு சிறப்பே தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க, நெறிமடர் பூந்தழை நீடு நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படின்னா அறிந்து செய்யும் அறியாமை செயல். சான்றோர்கள் அறிந்தே செய்யும் மடமை செயல்களும் அவர்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறாங்க. பாரி மற்றும் பேகன் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் அவை தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதை அறியாதவர்கள் போல கொடுத்ததுனால அவர்களோட பெருமை இங்கு பேசப்படுகிறது. அதான் பழமொழியின் விளக்கம் என்னங்க, அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்ற பழமொழி அறிந்தே செய்யும் மடமை செயலும் சான்றோர்களுக்கு சிறப்பே தரும் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க 26 பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். நல்லனவற்றையும் பொல்லாதனவற்றையும் அருகே நெருங்கி இருப்பவர் தம் சொற்களை பெய்து அறிவுடையோருக்கு அறிய செய்தலும் வேண்டுமோ. வில் போன்ற புருவத்தின் கீழே செவ்வரி படர்ந்திருக்கின்றன. என்னங்க, செவ்வரி படர்ந்திருக்கின்றன பறந்து அகன்ற கண்களை உடையவளே. பெரிய செயல்களை முதன்மையுடையவனாக இருந்து ஆட்சி செய்து நடத்தும் ஒருவனே பெருமையுடைய சிறந்த செயல்களின் தன்மையையும் அறிபவனாயிருப்பான் அப்படிங்கிறது இங்க அறிவாயாகன்னு சொல்லியிருக்கிறாங்க. பொற்பவும் பொல்லாதனவும் புணர்ந்திருந்தார் சொற்பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ. விற்கீழ் அறிவாய் பரந்தகன்ற கண்ணாய் அறியும் பெரிதாழ்பவனே பெரிது. அதாவது அறிவுடையோர் சிறந்த செயல்களையே செய்ய விரும்புவர், அதனால் அவரே அதனை அறிந்து செய்பவராவர். அவருக்கு எவரும் அதனை சொல்லுதல் வேண்டாம். புரியுதுங்களா, யாரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அறியும் பெரிதாழ்பவனே பெரிது. அதாவது என்னன்னா, பெரியவற்றை வந்துட்டு, அதாவது பெரிய காரியங்களை செய்கிறவங்க நல்லவையவை தீயவையவைன்னு நன்கு தெரிந்துதான் செய்வாங்க. பெரிய காரியங்களை செய்யும் வல்லமை கொண்டவர்களுக்கு நல்லவையும் கெட்டவையும் பற்றி அருகில் இருப்பவர்கள் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வில் போன்ற புருவங்களையும் அகன்ற கண்களை உடைய பெண்ணே பெரிய செயல்களை செய்து ஆள்பவளே அந்த பெரிய செயல்களின் பெருமையும் தன்மையும் அறிவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதான் மறுபடியும் வருங்க. பெரிய காரியங்களை செய்யும் திறனும் கொண்டவனே பெரியவன் சொல்றாங்க. அறிவுடையவர்கள் எப்போதும் சிறந்த செயல்களையே செய்ய விரும்புவாங்க. எனவே அவர்கள் அதை பற்றி பிறர் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து 27 பேதை எதையும் செய்ய மாட்டான். எப்படிங்க, பேதை தனக்கு வந்து நேருகின்ற துன்பங்கள் பலவற்றையும் இன்ன வகையால் அவை வந்ததென அறியாதிருக்கின்ற அறியாமையே தன் வாழ்விற்கு பற்றுக்கோடாக கொண்டிருப்பவன் பேதையாவான். அவன் என்றும் அதனை வெல்லும் வெற்றி உடையவன் ஆகவே மாட்டான். வெற்றி பெறல் என்கிறது ஊழ் வினை பயனால் வந்து வாய்த்த வழியே அல்லாமல் ஒருவனின் தன்முயற்சியால மட்டும் அடையக்கூடியதன்று அப்படிங்கறத நினைத்து அந்த அறிவினால் உண்டாகும் அச்சமே அந்த பேதைக்கு அதிகமாயிருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப நம்ம பண்ணோம், இப்ப வந்து சொல்லுவாங்களே, ஜோசியத்தெல்லாம் வச்சுட்டு சொல்லுவாங்க என்னன்னா, இல்லப்பா இந்த ஜென்மத்துல வந்துட்டு உன் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா நம்ம முயற்சியால நம்ம வந்து என்ன நினைச்சுப்போ, ஓகே நம்மளுக்கு அவ்வளவுதான் போல, இதுக்கு மேல எங்க ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இது படிக்காம விட்டுருவானா, உண்மையிலேயே நம்ம படிச்சு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயே ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆக முடியும். அதை விட்டுட்டு ஜோசியக்காரன் சொல்லிட்டா நம்மளால அதெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பண்றது ஒரு அறியாமை அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா?
உருகன் பலவும் உணராமை கந்தா தருகன்மை ஆகாதாம் பேதை தருகன் பொறிப்பட்டவாறல்லால் பூணாது என்றெண்ணி அறிவச்சம் ஆன்ற பெரிது ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது நுயற்றுபவர். எப்படிங்க? ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது நுயற்றுபவர். ஆனால் பேதையோ அனைத்தையும் ஊழின் பயன் அப்படின்னு சொல்லி கருதி அஞ்சி முயற்சியின்றி துன்பங்களின் உழன்று அழிவான். அறிவச்சம் ஆன்ற பெரிது அப்படிங்கிறது பழமொழி. அதாவது பேதைங்கிறவன் தனக்கு வரும் துன்பங்களுக்கு காரணத்தை அறியாதவன். அத்தகைய அறியாமையை தன் வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருப்பான். அந்த அறியாமையவே அவன் ஒருபோதும் அத்துன்பங்களை வெல்லும் திறமை பெறமாட்டான். வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது ஊழ்வினையின் பயனால் தானாகவே வருவது என்று அவன் நினைப்பான். புரியுதுங்களா? ஏதோ போன ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டோமோ, அதனாலதான் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு ஏமாத்திக்கிறது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒருவனின் சொந்த முயற்சியால் மட்டும் அது அடையக்கூடியது அல்ல என்றும் அவன் எண்ணுவான். அவனே நினைத்துக் கொள்வான் அப்படிங்கிறாங்க. இந்த எண்ணத்தால் உண்டாகும் அச்சமே அந்த பேதைக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அந்த லைனுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் அர்த்தம் கொடுத்திருக்கிறேன். என்ன? தனக்கு வரும் துன்பங்கள் காரணத்தை தெரிந்து கொள்ளாத அறியாமையால அந்த துன்பத்தை எதிர்த்து போராடும் மன உறுதியை பெற மாட்டான். புரியுதுங்களா? அப்ப அடுத்த லைனுக்கு என்ன அப்படின்னா, துன்பங்கள் ஊழ்வினையால் வருவதால் அதை எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு எண்ணி அறிவு சார்ந்த அச்சத்தால் அவன் மிகுந்த துன்பத்தில் உழல்வான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் தாழாது நியற்றுபவர். முயற்சிப்பவர்கள் ஊழ்வினையையும் வெல்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் பேதையோ அனைத்தையும் ஊழின் பயன் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருப்பான். முயற்சியின்றி துன்பங்களின் உழன்று அழிவான். 28ங்க. ஊழ்வினையால் அமைவதே செயல். சுட்டி சொலப்படும் பேரறிவினார் கண்ணும் பட்ட இழுக்கம் பலவானால் பட்ட பொறியின் வகைய கருமம் அதனால் அறிவினை ஊழே அடும். மிக்க அறிவினோரும் தவறான காரியங்களை செய்ய நேர்தல் ஊழ்வசத்தின் காரணமாகவே என்பது சொல்லப்பட்டது. சரிங்க. இப்ப நம்ம பாட்டு படிச்சுட்டோம். இப்ப டைரக்டா நம்ம மீனிங்க்கு வந்துடலாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவரின் செயல்கள் ஊழ்வினையால் தீர்மானிக்கப்படுகின்றனங்கிற கருத்தை இதுல சொல்ல வந்திருக்கு. அதாவது ஊழ்வினை என்னங்க? முன்ஜென்ம வினை அப்படிங்கிறாங்க. அதாவது மிகவும் அறிவும் மதிப்பும் உள்ளவர்கள் கூட பல தவறுகளை செய்வதற்கு அவர்களின் பழைய ஊழ்வினையே காரணம் அப்படிங்கிறாங்க. ஒருவரின் நல்ல அறிவை கூட இந்த ஊழ்வினை கெடுத்து விடும் அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லா படிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா தாங்க இருப்போம். அதாவது நீ ஏதோ பாவம் பண்ணிட்டு அதனாலதான் நீ பாஸே ஆக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம சொல்றவங்களோட கருத்துக்கள், இந்த ஜோசியம் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் தேவையில்லாம மன உளைச்சலுக்கு ஆளாகும். ஆமா தானங்க. நம்ம யோசிக்கணும், ஏன் பாஸ் ஆகல, ஓகே சிலபஸ் மாத்திட்டாங்கன்னா அதுக்கேற்றாற் போல நம்ம சரியா எதுவும் படிக்கல போல அப்படின்னு நம்ம தான் நம்மள என்ன ஏதுன்னு பார்த்துட்டு முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அந்த வழியை தேர்ந்தெடுக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. அறிவினை ஊழே அடும். அறிவை ஊழ்வினை அழித்து விடும் என்ற பழமொழியும் பொறியின் வகைய கருமம் அப்படின்னு என்னன்னா விதியின் வகையே செயல் அப்படிங்கக்கூடிய கருத்தை வலியுறுத்துகின்றது. பொறி என்பது தலை எழுத்து அல்லது விதி அப்படிங்கறத சொல்றாங்க. இழுக்கம் என்பதற்கு விருத்தம் அப்படிங்கிற மற்றொரு இதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவரின் அறிவோ திறமையோ எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அவரது ஊழ்வினையின் காரணமாகவே சில செயல்கள் நடக்கும், சில தவறுகள் ஏற்படும் என்பதே இந்த உரை மூலமாக நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஊழ்வினை அதாங்க முழுக்க முழுக்க தேவையில்லாம முன்ஜென்மத்தை பத்தி எல்லாம் நினைச்சு இந்த வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இப்ப என்ன சொற்றொடர், அதுக்கு என்ன பழமொழி, அதை மட்டும் படிச்சா போதுமானது. சரிங்களாங்க? சரி, ஓகேங்க, பாய்ங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கு நான் அடுத்தது என்ன படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஓகேங்களா? சரிங்க. நன்றி, வணக்கம்.